பாரதியார் அவர்களினுடைய 143வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் பாரதியாரினுடைய கால வரிசை பாரதி படைப்புகள் இந்த நூலை இன்றைக்கு நமக்கெல்லாம் வெளியிட வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்ஜி அவர்களே, கலாச்சாரத்துறையினுடைய இணை அமைச்சர் மாண்புமிகு திரு ராவ் இந்தர் சிங் ஜி அவர்களே, இந்த கால வரிசை பாரதி படைப்புகள் இந்த இலக்கியத்தை படைத்திருக்கின்ற திரு சீனி விஸ்வநாதன் அவர்களே, திரு அலைன்ஸ் சீனிவாசன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களே, ஆண்டோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மொழி மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே எந்தளவுக்கு ஒரு பற்று வைத்திருக்கிறாருன்னா, நாம் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்துருக்கிறோம். தமிழை, தமிழ் மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சென்றுகின்ற ஒரு மிக பிரமாதமான பணியை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதியார் அவர்களை சொல்லும் பொழுது நம்மளுடைய காசியை நாம் மறக்க முடியாது. வாரணாசியில் இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் நமக்கு பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பாரதியாரினுடைய ஸ்பெஷல் இருக்கையை அங்கு அமைத்து கொடுத்து நமக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, திருவள்ளுவர் திருக்குறளை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக நாம் பார்க்கின்றோம். உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு, திருக்குறளுக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கணும்னு நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அதே போல் தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கும் செல்லும் பொழுது அங்கு நம்மளுடைய பாரதியாருடைய, நம்மளுடைய திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களை இன்றைக்கு நிறுவிக்கொண்டிருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ் மொழி உலகத்திலேயே தொன்மையான மொழி, தமிழ் மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி என்று அனைத்து சபைகளிலும் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் ஐநா சபையில் முதல் முறையாக அங்கு தமிழ் ஒலித்ததுன்னா அது நம்மளுடைய பிரதமர் அவர்கள்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் நமக்கு தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்கள், அவருடைய திருக்கரங்களால் பாரதியினுடைய படைப்புகளை நாம் இன்றைக்கு வெளியிடுவது நமக்கெல்லாம் சால சிறந்தது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய கஜேந்தர் சிங் ஷெகாவத்ஜி அவர்கள் சொன்னார்கள், காசி தமிழ் சங்கமம். காசி தமிழ் சங்கமம் ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, இந்த முறையும் நம்ம நடைபெற இருக்கிறது. தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய வீர விளையாட்டுகள், தமிழருடைய தொன்மை, தமிழர்களுடைய உணவு பழக்கங்கள் அனைத்தையும் அங்கு சிறந்த படைப்புகளாக காசியில் நாம் ஒவ்வொரு வருடமும் சிறந்த முறையில் நாம் காசி தமிழ் சங்கமத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சௌராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள், சௌராஷ்டிராவிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்களை அவர்களுடைய ஆதி அங்கே போய் பார்க்கணும், அவர்களெல்லாம் அங்கு செல்ல வேண்டும் என்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தி, காசி தமிழ் சங்கமம் நடத்தி, அடுத்த முறையும் காசி தமிழ் சங்கமம் நடத்த நாம் எல்லாம் ஆவலாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும், போன முறை நம்மளுடைய பொங்கல் அடுத்து ஜனவரி வர இருக்கிறது, நம் டெல்லியில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார்கள். அதே போல் தமிழ் புத்தாண்டில், இதெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மொழி மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே, தமிழ் பண்பாட்டின் மேலே ஒருவருக்கு பிடிப்பு இருக்கிறது, அவர் உயிர் நாடியாக இருக்கிறது என்பது தான் இதெல்லாம் நமக்கு காட்டுகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பாரதியார் அவர்களுடைய 143வது பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நமக்காக நம்மளுடைய கால வரிசை பாரதி படைப்புகளை அவர் கைகளால் இன்றைக்கு சமர்ப்பிப்பது நமக்கெல்லாம் பெருமை. பாரதியாருக்கு கௌரவம் சேர்த்துக்கின்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நமக்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் நாட்டின் சார்பாக, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.